ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கான முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. முதல் ப்ரோமோவில் என்ன காட்டினாங்கன்னா அடுத்த வாரத்துக்கான தலை யார் அப்படின்ற மாதிரி டாஸ்க் காட்டியிருந்தாங்க. அதில் கடைசியாக நின்று நம்ம கனி மற்றும் கமுருதீன் 2 பேர் அந்த ஃபைனலாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 பேரில் யார் தலை டாஸ்க் வின் பண்ணாங்க, எப்படி விளையாடினாங்க, ஸோ என்னென்னலாம் சதி திட்டங்கள்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேருக்கு சேரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ என்ன டாஸ்க்குன்னு காலையிலே சொல்லியிருப்பாங்க. டாஸ்கோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ மொத்தம் 4 பேர் கலந்துருக்காங்க. 4 பேர் யார் யாருன்னா கனி, இவர் ஆதிரை, அப்புறமா கமுருதீன் மற்றும் பார்வதி, ஓகேங்களா? 4 பேர் கலந்துருக்காங்க. இந்த 4 பேருக்குமே 4 பேர் சப்போர்ட்டராக யாராவது எடுத்துக்கலாம். சப்போர்ட்டராக ஒரு ஆள் கூட இருக்கணும், ஸோ இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டராக 4 பேர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கமுருதீன் சபரி செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஸோ ஆக்சுவலி கானா வினோதர்கள் இருந்தால் கானா வினோத்தை சூஸ் பண்ணியிருப்பேன். கானா வினோத் இருந்தால் வேறு லெவலாக இருந்திருக்கும். ஸோ வீட்டுள்ள எல்லாருமே கானா வினோத் மேலே பயங்கர காண்டு பொறாமை பிடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கானா வினோத்தை வேணும்னே ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. சுபிக்ஷாவோட சொல்லியிருந்தாங்க கானா வினோத் அவர்லாம் இருந்தால் நல்லா ப்ளே பண்ணுவார், அவர் ஜெயிலுக்கு அனுப்பலாம் சொல்லி பாயிண்ட் வச்சாங்க. அந்த பாயிண்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கமுருதீன் சபரியை செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ கனி என்ன பண்ணான்னா இந்த டிஃபென்ஸ் பண்ணுறதுன்றதால டக்குன்னு நான் பண்ணால் விக்ரமை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பயமாக டிஃபென்ஸ் பண்ணார். ஸோ கேம் ரொம்ப இது பண்ணால். அது தவிர்த்து நம்ம கனியும் விக்ரமும் நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க. ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் பயங்கர க்ளோஸாக இருக்கிறதால அவங்கள செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம பாரு என்ன பண்ணாங்கன்னா ஹமீத் ஹைட்டாக இருக்கார். ஸோ ஹமீத்தை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹமீத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக நம்ம ஆதிரியை தான். ஆதிரியை எல்லாமே என்ன பண்ண ஆறு கத்திட்டு இருந்தாங்க. பட் ஆதிரியை நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஸோ எஃப்ஜே செலக்ட் பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா எஃப்ஜே துள்ளுறதுல கொஞ்சம் ஓகே, நல்லா கேம் பயமாக விளையாடுவார். இந்த மாதிரி டாஸ்க்லாம் நல்லா விளையாடுவாருன்ற மாதிரி கான்செப்ட். ஸோ இதில் எல்லாருமே வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எஃப்ஜே அவர்கள் ஆதிரியை தூக்கி மேலே ஷோல்டரில் போட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு பால் காலில் கட்டியிருக்காங்களா, காலால் மிதிக்கணும் அந்த பால். ஸோ கையால் இது பண்ணக்கூடாது, காலால் இன்னும் எவ்வளோ ஹைட்டாக எட்ட முடியும் அவ்வளோ ஹைட்டாக இது பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டில் ட்ரை பண்ணார். பட் ஒரு இடத்துல ஸ்லிப்பே ஆகிட்டாங்க. ஸ்லிப் ஆகிட்டு எப்படியும் அவங்க எந்த ஒரு விபரீதமும் நடக்கலை. ஏன்னா ஆதிரி லாஸ்ட் டாஸ்கில் கூட என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணிட்டாங்க, கீழே விழ முயற்சி பண்ணிட்டு கீழே விழாமல் எப்படியும் லைட்டாக அடியோட முடிஞ்சிச்சு. இந்த வாட்டியும் அதே முயற்சி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு எந்த விபரீதமும் நடக்கலை. அது வரைக்கும் சந்தோஷம். அதே டாஸ்க்கை அதே பிளானை நம்ம பார்வதி அவர்கள் அமித் கிட்ட சொல்லிடுறோம். அமித் எப்படி இவ்வளோ வெயிட் பார்வதி தூக்கினது தெரியல, அவங்கள தூக்கிட்டு அதே மாதிரி தான் ட்ரை பண்ணார். பட் அவங்களோட பலூன் உடைக்கப்பட்டது. ஸோ அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ பலூன் உடைச்சிட்டாங்க. ஸோ கமுருதீன் ஒரு இந்த கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா அந்த இதில் ஒரு பாலை உடைச்சிட்டார் போல இருக்குது. ஸோ நம்ம பார்வதி எப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் பலூனை உடைச்சான் போல அவங்க பாருக்கு கேம் வேறு, நீங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அன்றைக்கி கூட கமுருதீனை கூப்பிட்டு அந்த பிபி ஹவுஸ்னு நினைக்கிறேன், டீலக்ஸில் பிபி ஹவுஸில் இருந்து நீயே அந்த மாதிரி பண்ண, நீயே இப்படி பண்ண, சாண்ட்ரா எனக்கு சொன்னாங்க, நீ எனக்கு இதுமாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டு. ஸோ இது கேம் வேறு, இது வேறு. அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான். ஸோ வினோத்தை நான் சூஸ் பண்ணிட்டா நான் வினோத்தோட தான் போக முடியும், நீ செகண்டாக என்ன சூஸ் பண்ணால் நான் உங்கள்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ பாருக்கு எல்லாமே தெரிஞ்சு பாருக்கு இந்த ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. கேம் வேறு, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்றது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுது. அதனால் மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க போல இருக்குது, அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக 2 பேருக்கு தான் டாஸ்க் இருந்துச்சு. யாராக இருக்குன்னா நம்ம கமுருதீன் மற்றும் கனி. ஸோ ப்ரமோலேயே பார்த்துருப்பீங்க. ப்ரமோவில் ஒரு பலூனோட நம்ம கனி இருக்காங்க விக்ரம் பின்னாடி. ஸோ கமுருதீன் ஒரு பலூனோட கமுருதீன் இருக்கார். 2 பேர் தான் டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் நிறைய பேர் கனி வின் பண்ணாங்கன்னா காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ப்ரமோ பார்த்துல சொல்லியிருந்த மாதிரி கனி வின் பண்ணலை. ஸோ நம்ம கமுருதீனோடலாம் வின் பண்ணி வேறு லெவலில் கேம் விளையாடி தட்டி தூக்கிட்டாரு அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ கமுருதீன் ஜெயிச்சது நம்ம வினோத் அவர்கள் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்களா, ஒன்றே வினோத் ஜெயிக்கணும் இல்லை கமுருதீன் ஜெயிக்கணும் அவர் 2 பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கமுருதீன் ரொம்ப சந்தோஷம். ஸோ கமுருதீன் எந்த மாதிரிலாம் ரூல்ஸை கொண்டு வர போகிறாரு, எப்படி அடுத்த வாரம் டாஸ்க் கொடுக்க போகிறாரு, 1 வீக்கு தலையாக இருக்கார்ல, ஸோ எப்படி இவர் பண்ண போகிறாரு, ரொம்ப ட்ரிகர் ஆவாரா இல்லை இவர் யாராவது ட்ரிகர் பண்ணுவாங்களான்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சும்மாவே பயங்கரமாக கோவப்படுவார். இதில் வேறு நிறைய விஷயங்களை வேறு இப்போ அட்ரஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அவங்கள ட்ரிகர் பண்ணுவாங்க, கற்றுவாங்க, வேறுன்ட்டு கம்ப்ளைண்ட் எடுத்து வைப்பாங்க, ஏதோ நிறைய விஷயங்கள் மேலே நிறையெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் கமுருதீன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு தெரில. அதை தவிர்த்து நம்ம பாரு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு தெரில. இவர் தலையை வேறு இருக்கார்.
ஸோ தலையாக இருக்கும்போது யாருக்கும் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ கேமாக தான் விளையாடணும். அது தவிர்த்து வந்து யாருக்கான பயாஸ்டாக இருந்தாலும் அது வந்து ஒர்க் அவுட்டபிள் ஆகாத ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ தலையாக வந்து நல்ல பேர் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இந்த சீசனில் வந்து யாருக்குமே நல்ல பேர் எடுக்க வாய்ப்பே கொடுக்க மாட்றாங்க. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து யாரையும் தலையை மதிக்க மாட்றாங்க. ஸோ யார் வேணால் தலையாக இருக்கலாம், மதிக்கவே மாட்றாங்க. கானாவினத்தெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணி ரொம்ப பொலைட்டெல்லாம் இருந்தார். அப்படியேப்பட்ட நபரே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ரீசனால் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இந்த பாட்டு எல்லாருக்குமே தான் போட்டிருந்தாங்க. பட் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. பட் இவங்கள மட்டும் பயமாக டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பட் இவங்கள பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம கமருதீனோட தலை டாஸ்க் வந்து எப்படி பண்ண போகிறாரு, என்ன எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு தெரியல. ஸோ மக்கள் எங்களோட கருத்துக்களை அந்த மாதிரி பதிவு பண்ணலாம். மருத்துவ சங்கம் நன்றி.